மருத்துவமனையில் திடீர் ஆய்வின் போது மருத்துவரை பணியிட மாற்றம் செய்வது வருத்தமான விஷயம்தான் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பரமக்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 15 நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டிய சிடி ஸ்கேன் எந்திரம் 3 ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாமல் இருப்பது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்ததாக கூறினார். இதையடுத்து அந்த மருத்துவமனையில் மருத்துவ அலுவலரை பணியிட மாற்றம் செய்ய பரிந்துரை செய்ததாக கூறினார். அந்த மருத்துவமனை நிர்வகிக்கிற மருத்துவரை உடனடியாக டிஎம்எஸ் கூப்பிட்டு இவரை இடம் மாத்துங்க அப்படின்னு சொன்னேன். இடம் மாத்திட்டு இப்போ அவரை வேற பணியிட மாற்றம் செய்திருக்கிறேன். இது கொஞ்சம் எனக்கு வருத்தமான ஒரு விஷயம் தான். ஒரு மருத்துவரை நான் சர்ப்ரைஸ் விசிட் போய் பணியிட மாற்றம் செய்வது என்பது வருத்தமான காரியம் தான். ஆனால் அவர் செய்கிற காரியத்தில் திருப்தி இல்லாத ஒரு நிலை இருந்த காரணத்தினால் வேற வழியில் இருக்கு அவரை பணியிட மாற்றம் செய்து ஜேடியை கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு இந்த மருத்துவமனைக்கு கடைசியா நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். வாரம் வரேன் சார்னாரு. வாரம் வரையப்பா இவ்வளோ பராமரிப்பு இல்லாமல் இருக்கு, இதெல்லாம் எங்கேயும் பார்க்கலையா? சாரி சார்னாரு. சரி, அவர் பேர்லயும் நடவடிக்கை எடுக்கணும், ஆனாலும் கூட அவருக்கு ஒரு சார்ஜ் மெமோ மட்டும் துறை ரீதியான நடவடிக்கைக்கு ஒரு சார்ஜ் மெமோ கொடுக்க சொல்லியிருக்கிறேன். பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இலவசமாக எல்லாமே இலவசம் பெண்களுக்கு தான். மகளிர் உரிமை திட்டமும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. பஸ்ஸில் போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு, இலவசமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் பெண்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு அரசு இங்கே கல்லூரியில் படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் அங்கே பள்ளி பட்டதாரி. அதே போல் வருகின்ற 9ஆம் தேதி அன்று ஆண் பிள்ளைகள் 6ஆவதுலேருந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு பட்டதாரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் துவங்குகின்ற திட்டம். அது புதுமை தமிழ் புதல்வன் திட்டத்தை வருகின்ற 9ஆம் தேதி அன்று மாண்பு முதல்வர்கள் இங்கே ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். மகளிர் உரிமை திட்டத்தின் மகளிருக்கு கொடுக்க இலவச பேருந்து, விடியல் பேருந்து மூலமாக அந்த அரசு தொகை இந்த அரசாங்கத்திற்கு வருஷத்துக்கு இழப்பு 1000 கோடிக்கு மேலே இழப்பு இருந்தாலும் மகளிர் இலவசமாக செல்ல வேண்டும் என்ற நிலையில் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.